லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபேக்டரைசேஷன். போர்டு விசிபிள் ஆகுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் லாஸ்ட் கிளாஸ் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 5a minus 10b minus 4bc plus 2ac. இதுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றோம். இருக்க 4 டேர்மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதை காமனா எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லேருந்து எதையும் காமனா எடுக்க முடியாது, ஏன்னா காமன் டேர்ம் இல்லை. சரிங்களா? செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் பாருங்க, 2 மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுலேருந்து எதுவும் காமனா எடுக்க முடியாது, இதுல இருந்து காமனா எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்தே காமனா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து எதுவும் காமனா எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து ஏதாச்சும் காமனா இருக்க டேர்ம் சொல்லுங்க. காமனா இருக்கு, அந்த டேர்ம் என்னன்னு சொல்லுங்க. சார் 5 இருக்கு சார். புரியல சார் நம்பர் 5 இருக்கு சார் வெளியில. ஓகே ஓகே, 5 மட்டும் தானே இருக்கு, வேற எதுக்கா இல்ல? அப்ப ரிமைனிங் என்ன வரும்? வேற எது காமன்? காமனா இல்ல. சார் ரிமைனிங் வந்து a minus a 2b மைனஸ் 2b. ரைட், ஓகே. இப்ப இதே டேர்ம் தான் இங்க செகண்டும் வரணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிறேன், a மைனஸ் 2b. இப்ப இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். என்ன வரும்? இப்ப இதுல இருந்து நம்ம எடுப்போம். அப்ப 2c காமன் எடுத்தா a டேர்ம் வந்துருமான்னு பாருங்க. 2c காமன் எடுத்தா a டேர்ம் வந்துருது. மைனஸ் டேர்ம் செகண்டா வரணுன்றதுக்காண்டி இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. 2 டைம்ஸ் எடுத்துட்டேன், சி எடுத்துட்டேன், அப்போ மைனஸ் 2b வந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் காமனா இருக்கா? ஃபேக்டரைசேஷன்னா இந்த டேர்ம் காமனா இருக்கணும். ஸோ a மைனஸ் 2b, ரிமைனிங் இருக்கிறது 5 பிளஸ் 2c. பி கேட்ட ஆன்சர். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு எதுல என்ன காமனா இருக்கு அப்படின்றது தெரியணும், ஆர்டர் பண்ணணும். இங்க பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் 2 டேர்மே காமனா இருக்கு, அதனால நான் எடுத்துட்டேன். இப்போ இதுல பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 1 மைனஸ் 6y, அதுலேயே செகண்ட் சம். இப்போ இதுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? ஏதாச்சும் காமனா எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இது ரெண்டுலயும் காமனா எதுவும் இல்லை, இது ரெண்டுலயும் காமனா எதுவும் இல்லை. பட் இதுல இருந்தும் காமனா ஏதாச்சும் இருக்கா? எக்ஸ் இருக்கு சார். எக்ஸ் மட்டும் இருக்கு. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நானு, சரி இப்போ எக்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ ஒய் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன், பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய். சரிங்களா? நீங்க சொன்னதை எழுதியிருக்கேன், ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைமையும் ஃபோர்த் டைமையும் கம்பேர் பண்ணிட்டேன். இதுல இருந்து என்னத்தை எடுக்கலாம்? காமனா எக்ஸ்ன்னு காமனா எடுப்போம். காமனா எடுத்தா என்ன வரும்? 1 மைனஸ் ஒய்யா. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன இல்லை பாருங்க, 1 மைனஸ் ஒய் டேர்ம் இல்லை. அது இருந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? இது ரெண்டும் சேமா இருக்கு, 1 டைம்ஸ் ஃபேக்டரைசேஷன் எடுக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் கம்பேர் பண்ணாம செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. அப்ப இது ஆன்சர் இல்லை. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளஸ் 1ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? எடுத்தா என்ன வராது? இது ரெண்டும் சேமா இல்லை. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஆர்டரை மாத்திடுறேன். எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். சொல்லுங்க மேடம்.
இப்போ இதில் நான் எந்த காமன் எடுக்க போகிறேன் பாருங்க, ப்ளஸ் ஒய்யை காமன் எடுக்கிறேன். எடுத்தா என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கேயும் வரல. அப்போ இதுலேருந்தே நம்ம மாடிஃபை பண்ணிடலாமே, ஏன்னா இப்படி பண்ணாலும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் -1ன்னு போட்டுடலாமா? சரி பார்ப்போம் இருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இங்கே சார் -1 முன்னாடி வச்சா வருதுங்க சார். -1ன்னு எடுத்தா வேலை முடிஞ்சு. x plus y -1 minus x y வச்சா வருது. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இது சேம். அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதிடலாம்? 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஏன்னா காமனாக இருக்கணும். காமனாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். ஒன்றும் இல்லை, -1 காமனாக எடுத்தேன், ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் தான். பட் எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க? 6 டேர்ம் இருக்கு. அப்போ 6 டேர்ம் இருந்தா ஏதோ ஃபார்முலா கான்செப்ட்ல இருக்கான்னு யோசிக்கணும். இது எனி ஃபார்முலா இருக்கலாம் மேபி. சார் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சொல்லுங்க. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. a square plus கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேட்குன்னு தெரியல. எனக்கு வாய்ஸ் ஃபுல்லா தான் இருக்கு. சார் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரி அந்த ஃபார்மட் பிரகாரம் திருப்பி சொல்லுங்க. என்ன 4x என்ன ஃபார்முட்டுன்னு கேட்டேன். சார் ஏ பிளஸ் பி sir a square ஹோல் plus b ஸ்கொயர் square plus c square 2ab 2bc 2ca அதுவா சார்? சரி, நீங்க இதை எப்படி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னு தெரியல. அது கரெக்ட் தான், ஆன்சர் கரெக்ட் தான், நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. அதை எப்படின்றத மிச்சம் இருக்க ஒரு 15 வரைக்கும் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது பாருங்க, 3 டேர்ம் என்னவா இருக்குன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தாராளமாக எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபார்முலா a பிளஸ் பி பிளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? சரி, ஆனா இங்க 2 இடத்துல மைனஸ் இருக்கு. சரிங்களா? -4xy மைனஸ் எக்ஸ் இசட்ன்னு இருக்கு. பட் இங்க வரும்போது பிளஸ்ஸா வந்துருக்கு. அப்ப நம்மளுக்கு எந்த டேர்ம் பிளஸ் வரும் எந்த டேர்ம் மைனஸ் வரும்னு தெரியணும். வேற ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு நம்ம ஆன்சர் போயிட்டே இருக்கலாம். சரி, இப்ப எப்படி எழுதலாம்? நீங்க சொன்ன ஃபார்முலா கரெக்ட், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்? -x the whole square plus 2y the whole square plus 3z the whole square இப்படின்னு எடுத்துக்கிறேன். a square b square c square. ஏன்னா இப்போ எனக்கு நான் ஏன் அதை எடுக்கிறேன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த 4th டேர்ம்லயும் 6th டேர்ம்லயும் மட்டும்தான் மைனஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ரெண்டுலையும் காமனா இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் எக்ஸ் தான். அதனால நான் எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் எடுத்திருக்கேன். அதே ரீசன், வேற ஒரு ரீசனும் இல்லை. சரிங்களா? இந்த டேர்முக்கு இந்த டேர்ம்லையுமே மைனஸ் இருக்கு. அந்த ரெண்டுலையும் காமனா இருக்க டேர்ம் எக்ஸ், அதனால எக்ஸுக்கு மட்டும். இப்போ பாருங்க 2 டைம்ஸ் ஏபி, அப்போ 2. இப்போ நான் என்ன எழுதிக்கலாம்னா, ஏக்கு பதிலாக -x, பிக்கு பதிலாக 2y, சிக்கு பதிலாக 3z. கரெக்டா? டூ டைம்ஸ் ஏபி -x 2y, 2 times AB. Next 2 times BC. BC na 2y 3z. Next 2 times AC. 2 A வந்து -x 2 times AC 3z. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்மளுடைய கொஸ்டின் வரணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 4y ஸ்கொயர் 9z ஸ்கொயர் பிரேக் போட்டுட்டு பேசுங்க. 4xy ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. 3 to 6 12yz 6xz நம்மளுடைய கொஸ்டினே வந்துடுச்சு.
அப்ப நம்ம 4 ஆப்ஷன் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க மைனஸ் வரும்? இப்ப 4 ஆப்ஷன் வைக்கிறதுக்கு அழகா ஒரு ஐடியா இருக்கு. எக்ஸுக்கு மைனஸ் போட்டாச்சா, ஹலோ அடுத்த டேர்ம் எக்ஸ், பிக்கு -2y, பிக்கு 3z வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கலாம்? ஏபிக்கு பிளஸ் வச்சு சிக்கு மைனஸ் வச்சுக்கலாம். அப்ப அவங்க ஒர்க் அவுட் பண்ணாமையே செய்யணும்னா இந்த எந்த டேர்ம்ல மைனஸ் காமனா இருக்கோ சரிங்களா, அந்த 2 டேர்ம்ல எந்த டேர்ம் காமனா இருக்கு. இப்போ நான் 4th டேர்ம் 6th டேர்ம் வந்து மைனஸ் இருக்கு, அது ரெண்டுலையும் காமனா எது ஏங்க வரும்? அவ தம்பிள்ஸ் தூக்குனாலாமே அப்படியே நிறையவா 2 சப்பாத்தி சாப்பிட்டலாம். சரிங்களா, எந்த டேர்ம் காமனா இருக்கோ அதுக்கு மட்டும் மைனஸ் போடுங்க, ஆன்சர் வந்துடும். இது மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இது என்ன இருக்கு பாருங்க, பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கு. பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போறோம்? இதை பார்த்தனே சொல்லிடலாம். என்ன ஃபார்முலாங்க சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 216 m A cube minus B cube. A cube minus B cube, sir. whole A cube minus B cube. minus b cube. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. A cube minus B cube, sir. ஆமாங்க, அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. a cube minus b cubeல இருக்கு, அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம், ஃபார்முலா பார்த்ததை ஒரு 1 hour, half an hour, ஒரு 10 sums செஞ்சோம். சார் a plus b ஆ into a squared minus ab plus b squared. அப்படியே ஃபார்முலா மாத்தி சொல்றீங்க. இந்த பிரச்சனை A வந்து plus B, sir, A plus B into A squared minus AB plus, sorry, A minus B, A squared plus AB plus B squared, sir. சாரி சார் நான் a cube plus b cube நினைச்சிட்டேன். சாரி சார். இந்த குழப்பம் வருது. Minus நான் na நடத்தும் minus வரும், sir. நடத்தும் போதே சொன்னேன், இங்க கொஸ்டின்ல மைனஸ்னா இங்க மைனஸ் வரணும், இங்க பிளஸ் வரணும், அவ்வளவுதான் சொன்னேன். ஆனா அதே கன்ஃபியூஷன் பண்ணதான் செய்றீங்க. அப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்மளுக்கு இங்க ஏ டேர்ம் என்ன வரும்? இதை கியூப் பண்ணுங்க. கியூப் ரூட் ஆஃப் 6m, sir. 6m. கியூப் ரூட் ஆஃப் 343 m கியூப். சொல்லுங்க, ஏ என்ன வரும் இங்க? 6m. ஓகே, 343 கியூப் ரூட் பண்ணா யாருனாலும் சொல்லலாம். 20 பேர் இருக்கீங்க, யாருனாலும் சொல்லலாம். சார் 7n சார். கரெக்ட், வெரி குட். 7n. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவும் எழுதிட்டேன், எனக்கு தேவையான ஏபி எழுதிட்டேன். அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹியர் a ஈக்குவல் டு 6m, b ஈக்குவல் டு 7n, a ஸ்கொயர் 6m ஸ்கொயர் 6m into 7n plus 7n the whole square. We get answer 6m minus 7n. That is 6m square, 42mn, 49n square. We get factorization. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 2 3 4 டேர்ம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கு பாருங்க, 4 டேர்ம் இருக்கு. இது எந்த ஃபார்முலா வரும்? ஃபர்ஸ்ட் 3 டேர்மை செப்பரேட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாமே பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம்? எதோட கியூபா எழுதலாம்? சார் 2 கியூப் சார். 2x cube. கரெக்ட், 2x கியூப். செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்? 3y 3y whole cube. 3y whole cube. 4z whole cube 4z whole cube. சரி, minus 3ab ன்னு வந்திருக்கு, சார். அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன ஃபார்முலானா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் abcன்னு ஒரு ஃபார்முலா பார்த்து வச்சோம்.
அதைத்தான் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. மைனஸ் 3 டைம்ஸ் ஏ பி சி மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஆன்சர் வருதா? 6 ஒரு 12 72 வந்துருச்சு. XYZ வந்துருச்சு. அப்ப எனக்கு இதுக்குரிய ஃபார்முலா என்னங்க தெரியணும்? இதுக்குரிய ஃபார்முலா எனக்கு தெரியும். ஃபார்முலா சொல்லுங்க. இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். ஃபார்முலா சொல்லுங்க. இதுக்கு ரெஃபர் பண்ணியோட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஈக்குவல் டு என்ன வரும்? நீங்க சொன்னாதான் நான் எழுதுவேன், நானா எழுதவே மாட்டேன். இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் சார் பார்த்து. கொஸ்டின் என்னங்க சார்? இதுதான் கொஸ்டின். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஏபிசினா ரைட் சைடு ஃபார்முலா என்ன வரும்? A plus B plus C whole cube சார். ஆஹா, இது போய் இன்னொரு டேர்ம் வரும். சார் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 3AB பிசி. தப்பு, அதுவும் தப்பு. அப்படியே ஒவ்வொரு டேர்ம் கரெக்டா சொல்லிட்டே வரீங்க. இது கரெக்ட், இப்ப இது கரெக்ட், இன்னொன்னு வரும், இன்னும் ஒரு 3 டேர்ம் வரும். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி தெரியலன்னா செய்ய முடியாது. நானா இருந்தாலும் செய்ய முடியாது. அதுதான் லாஸ்ட் கிளாஸே ஃபார்முலாவே ஒன்னா பார்த்தோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸ் பார்ப்போம். XY YZ மைனஸ் ZX, இதுதான் அந்த ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா அதே தான். அந்த ஐடென்டிட்டிஸை மட்டும் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ஐடென்டிட்டிஸ் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இருக்கு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்த்தாச்சு. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு, அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மும் பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா எங்க இருக்குன்னா இந்த இருக்கு, லாஸ்ட் ஒன் சார். லாஸ்ட் ஒன்னா இருக்கு. சரிங்களா, லாஸ்ட் ஒன்னா இருக்கு. அதுதான் ப்ராப்பர்ட்டியை பாருங்கன்னது. ரைட், இப்போ பாருங்க, இப்போ நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ எனக்கு இந்த டேர்ம்ல இருந்துருச்சு, அதாவது லெஃப்ட் சைடு இருந்துச்சு, ரைட் சைடு எழுத போறேன். ஹியர் ஏ ஈக்குவல் டு 2x, பி ஈக்குவல் டு 3y, சி ஈக்குவல் டு 4z. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி 2x plus 3y plus 4z a square b square c square 4x square 3y square 16z square minus xy 6xy yz 12yz zx. இதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கு. அப்ப கொடுத்த சம் என்ன ஃபார்முலால இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், எழுதிட்டு அந்த ஃபார்முலாட்டுக்கு எழுதிடணும். வேலை முடிஞ்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் 2x ஸ்கொயர் மைனஸ் 15x மைனஸ் 27. இங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கா? இல்ல. லாஸ்ட் டேர்ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கான்னா அதுவும் இல்ல. சரிங்களா, போட்டு பேசுங்கன்னு நானும் எல்லா டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, அப்ப நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் தெரியணும். இது நம்ம ஆல்ரெடி 8th பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்க ஒரு சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். பாருங்க, இது ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா, ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 2 × 27 என்னங்க வரும்?
54 சார். -54. சரிங்களா? சிம்பிளை மறந்துடாதீங்க, சிம்பிள் தான் பிரச்சனையே. -54. சரி, ஆட் பண்ணா சென்டர்ல இருக்க டேர்ம் வரணும். என்ன இருக்கு? -15 இருக்கு. சரிங்களா? இப்போ சொல்லுங்க, இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணி அந்த எந்த பேர் நம்மளுக்கு சேட்ஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே 1ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 × 54 54. ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் இந்த டேர்ம் வராது. சரி, 2 டேபிள் எப்பங்க வரும்? 2 into 27 சார். 96 சார். புரியல? 9654 சார். என்னது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஹெட்போன் யூஸ் பண்ணி பேசுங்க. இல்லை நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. சார் சொல்லுங்க. 9654 சார். நான் இல்ல சார், 2 அது டேபிள் வரல, கேட்டுக்கிட்டு minus இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல 2 டேபிள் சொல்லுங்க. சார் 2 into 27 சார். 27. இதுவும் சேட்ஸ்ஃபை பண்ணாது. 3 டேபிள் வருமா? த்ரீ டேபிள் வருமா? 18 வரும் சார். 18 ஓகே. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இதை செக் பண்ணுவோம். இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே, சார். 9 போட்டு பார்த்தோம் சார், ஆனா வரல. இல்ல 6 வரல சார். அது இப்போ இது ரெண்டையுமே செக் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது டேபிள் தான் சார் வரும். இந்த வாரம் செக் பண்ணிடுறேன். இப்போ இதை பாருங்க, 3 × 18 57. இங்க எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் வரணும்னா பிக்கஸ்ட்ல சைனை போடுங்க. அப்போ ஆன்சர் -54, சப்ராக்ட் பண்ணா -15. ஓகே. இப்போ இதை பாருங்க, நான் இங்க போடுறேன், மைனஸ் இங்க போடுறேன். போட்டா என்ன வரும்? -54 வரும். பட் சப்ராக்ட் பண்ணா இந்த டேர்ம் வராது. சரி, இப்போ நான் இங்க மைனஸ் போடுறேன். இங்க மைனஸ் போட்டா என்ன ஆகும்? இந்த ஆன்சர் வரும். பட் சப்ராக்ட் பண்ணா இந்த டேர்ம் வராது. ஏன்னா டிஃபரன்ஸ் சைன் இருக்குல்ல. சரி, நான் ரெண்டுலயுமே மைனஸ் போடுறேன். மல்டிபிள் பண்றப்ப ப்ளஸ் வந்துங்க சார். பிளஸ் எனக்கு Plus இந்த கண்டிஷன் 15 சேட்ஸ்ஃபை பண்ணா இந்த கண்டிஷன் சேட்ஸ்ஃபை பண்ணும். ஆனா எனக்கு இந்த கான்செப்ட் பாருங்க, 3 × -18 ரெண்டு கண்டிஷனுமே சேட்ஸ்ஃபை பண்ணுது. அப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இந்த -15 சென்ட்ரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட் தான் இதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ ஆக்சுவலா என்ன எழுத போறேன்? 2x². -15x தான் நான் எப்படி மாத்த போறேன்? -15x தான் இப்படி சேஞ்ச் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் +3x -8x -27. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் காமன் எடுக்க முடியுமா? சார் 3 எடுக்கலாம் சார் வெளியே. என்ன மேம்? நோ சார், எடுக்க முடியாது. சொல்லுங்க. எடுக்க முடியாது சார். இல்ல, இங்க எக்ஸ மட்டும் காமன் எடுக்கலாமா? சரிங்களா? எக்ஸ் மட்டும் எடுக்கலாம் சார், எடுக்கலாம். சொல்றேன், நான் ரீசனோட தான் சொல்றேன். நான் இப்போ எக்ஸ் இங்க காமன் எடுத்தா இங்க என்ன வரும்? ரிமைனிங் 2x வருமா? இங்க +3 வரும். x + 3 சார். இப்போ இதே தான் எனக்கு இங்க வரணும். அது முடிஞ்சிச்சு. 2x + 3 வரணும். இப்போ இங்க என்ன காமனா எடுக்கணும்? பார்க்கலாம் மேம். இங்க என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்க டேர்ம் வரும்? 9 சார். -9 -9. 27 வந்துருச்சு. அப்ப எனக்கு சென்டர்ல இருக்க டேர்ம் ஒன் டேர்ம் காமன், ரிமைனிங் இருக்கிறது another ஃபேக்டர். ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்ப அந்த சென்டர்ல இருக்க டேர்ம நம்ம ரெண்டு டேர்மா செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்ணிட்டு காமனா எடுக்கிறோம். இது இப்படிதான் செக் பண்ணணும். யாரா இருந்தாலும் இப்படிதான் செக் பண்ணணும். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இப்படிதான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணா டாப்ல எழுதணும், சப்ராக்ட் பண்ணா அதை சைடில் எழுதணும். ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணணும். ஒன் டேபிள்ல இருந்தே வாங்க. சரிங்களா? வி கெட் ஆன்சர். வேற ஒன்றும்லாம் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் போயிடுவோம். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு கேட்டா இந்த மாதிரி கேட்கலாம். இந்த இருக்கு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இதை நம்ம எக்ஸாம் ஹால்ல எப்படி யோசிப்போம் அப்படின்றத இங்க விஷயமே. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தா எப்படி நம்ம சால்வ் பண்றது? யாராச்சும் ஐடியா கொடுங்க பார்ப்போம். யாராச்சும் கெஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி சம் தான் வரும். டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணா வராது. எனி கெஸ்? சார் a plus b whole square. ஏங்க, a plus b whole square இதெல்லாம் எப்படிங்க வரும்? அப்படிலாம் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி
பண்றது அது ஆகாத வேலை. வேற ஏதாச்சும் யோசிங்க. சார் எக்ஸ் பிளஸ் X எக்ஸ் பிளஸ் ஒய் காமன் எடுக்கலாமா சார்? காமனா எக்ஸ் 3 காமனா 9 3 எடுக்கிறதுக்கு தேர்ட் டேர்ம்ல காமனா எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி காமனா எடுக்க முடியும்? யோசிங்க, என்ன யோசிங்க, பக்கமா வந்துட்டீங்க. இன்னும் லைட்டா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். காமனா எடுக்கணும்னா இங்க எடுக்க முடியாது, ஏன்னா தேர்ட் டேர்ம் எதுவுமே இல்லை. நம்ம அடுத்த கன்க்ளூஷன் சொல்ல முடியாது, செகண்ட் ஸ்டெப்பு போக முடியாது. வேற என்ன பண்ணலாம்? யாராச்சும் ஒரு ஆள் யோசிங்க பார்ப்போம். யாராச்சும் ஒரு ஆள் யோசிச்சலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. நானே சொல்லிடுவா? எனி கெஸ்? சார் சொல்லிடுங்க சார். ஒன்றும் சொல்லிடுங்க சார். யாரும் சொல்ல. சார் y the whole squareக்கு பதிலா b squared அப்ளை பண்ணலாங்க சார். அதே தான், சூப்பர் சூப்பர், கரெக்ட். தனலட்சுமி மேடம் கரெக்ட். என்ன Okay, பண்ணணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். டீன்னு எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? டி ஸ்கொயர் b squared plus 90 plus 20 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம டீக்கு போல என்ன யூஸ் பண்ணோமோ அதான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இதை 2ன்னு வச்சுக்கிங்க, அதை 1ன்னு வச்சுக்கிங்க. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? 20 சார். ஆட் பண்ணா 9 சார். 9 வரணும். 9 வித் 4 சைனோட 5 சார். அது முக்கியம். சரி, 4 5 சார் 20. sir கரெக்ட். 4 plus 20 20 மல்டிப்ளை பண்ணா 20, ஆட் பண்ணாலும் 20 வந்துருச்சா? வந்துச்சா இல்லையா? yes sir. சரி, வந்துச்சு சார். ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க, டி ஸ்கொயர் பிளஸ் 4t பிளஸ் 5t பிளஸ் 20. இது ஆக்சுவலாக ஒரே ஸ்டெப்ல செஞ்சிடலாம், அது எல்லாருக்கும் புரியும் சொல்ல முடியாது. அதனால இப்போ பாருங்களேன், ஒரே ஸ்டெப்ல செய்யறேன் பாருங்களேன். இப்போ டி ஸ்கொயர் பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா அப்படியே எழுதுங்க, டி பிளஸ் 4 டி பிளஸ் 5. இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். இது டக்குன்னு சொல்லிடலாம், மேத்ஸ் படிச்சாலும் டக்குன்னு அதை பிக்கப் பண்ணிக்குவீங்க. என்னன்னா கோஎஃபிஷியன்ட் இது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இல்லைன்னா நம்ம அப்படியே எழுதிடலாம், இங்க இருக்கத வித் சைனோட எழுதிடலாம். இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னா எப்பயும் போல இதுல இருந்து காமனா டீயை காமன் எடுங்க. அப்போ டி பிளஸ் 4 அதே டைம் தான் எனக்கு இங்கேயும் வரணும். இங்க பிளஸ் 5 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 5t பிளஸ் 20. இது ரெண்டும் சேமா வந்துடுச்சு, 1 டைம்ஸ் எழுதிட்டேன், டி பிளஸ் 5. அவ்வளோதான், சரிங்களா? அதைத்தான் இங்கே எழுதிட்டேன், இதை எழுதுனேன், இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணேன், இங்கே எழுதி முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் புரியுன்றக்காண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். இப்போ இது ஆன்சர் இல்லை, சரிங்களா? தேர்ட் ஒன் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் 2 in 3. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு தெரியும், டீன்னு தெரியும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 5 இதே நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். 2 எடுத்து 3ல சப்ஸ்டியூட் பண்ணி டீக்கு போல ரீப்ளேஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு, சரிங்களா? இந்த மாதிரி சம் தான் வரும் கண்டிப்பான முறையில். பார்த்தோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது, பெரிய நம்பராகவும் வராது. இந்த மாதிரி சின்ன ட்விஸ்ட் எடுத்து தான் இருக்கும். ஒருத்தவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க, ரைட். அடுத்து பாருங்க, டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்த்தோம், அந்த கான்செப்ட் பார்த்தோம். இப்போ இங்கே அதைத்தான் செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பண்ணணும். அதாவது 5x² மைனஸ் 7x + 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை 2 டைப்ஸில் செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ பாருங்க, 2 டைப்லையும் செய்கிறேன். முதல் இதை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டைப் 1 மல்டிப்ளை பண்ணா 10, ஆட் பண்ணா -7. சொல்லுங்க, ஏதாச்சும் வருமானு சொல்லுங்க. 5 2 சார் -5 -2 2 சார். sir. -5 -2. கரெக்ட். -5 -2 + 10 ஆட் பண்ணா -7 வந்துருச்சு. இங்க கோஎஃபிஷியன்ட் 5 வரை இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 5x²
இதில் நம்ம டேரெக்டாக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். பாருங்க, -5x -2x + 2. சரிங்களா? இதுல இருந்து 5x காமன் எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? x - 1. அதே x - 1 தான் வரணும். அப்போ என்ன வந்துடும்? -2 -2x + 2 வந்துடும். ஓகே, இப்போ என்ன வந்துடலாம்? 5x - 2 x - 1. சரிங்களா? இப்போ நியூமரேட்டருக்கு பதிலாக இது கிடைச்சிச்சு. அப்போ x - 1 ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. தி கெட் ஆன்சர் 5x - 2. 5x - 2 இது என்னது? கோஷன்ட். ரிமைண்டர் என்ன வரும்னா 0. தட்ஸ் ஆல். இப்போ செகண்ட் டைப் லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யலாம். இது ஃபேக்டரைஸ் ஆனதுனால இது ஈஸி ஆயிடுச்சு. ஃபேக்டரைஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? ஃபேக்டரைஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனை. எல்லா சம்மும் எல்லா இதுக்குமே ஃபேக்டரைஸ் பண்ணுறது கஷ்டம். சரி, இந்த சம் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன், ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ பாருங்க, 73 பார்த்தீங்கன்னா தெரியும். தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன். 3x³ - 4x² - 5 ஐ 3x + 1 ஆல் வகுக்க. அது என்னங்க? தொகுமுறை வகுத்தல், அதாவது சிந்தட்டிக் டிவிஷனா ஒண்ணுமே இல்லை. அவங்க சிந்தட்டிக் டிவிஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. அதை நம்ம சால்வ் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ இதையுமே ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். பாருங்க, 3x³ 4x² 0x - 5 x² x 5 3x + 1. இது நான் டைப் 1ல பண்றேன். சிந்தட்டிக் டிவிஷன் இல்லை, இது நான் செய்யறது சிந்தட்டிக் டிவிஷன் இல்லை. ஏன்னா அது எத்தனை புரியும் தெரியாதனால நான் இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மெத்தடில் செய்கிறேன். பாருங்க, 3x கேன்சல் பண்ணுங்க, 3 கேன்சல் பண்ணுங்க. ஸோ x² கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் -x² மைனஸ் ப்ளஸ் தான் வரும். 1 × x² x². சரி, சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ இதை பாருங்க, ஆட் பண்ணி பாருங்க. -5x² + 0x 3x ஆல் டிவைட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ண வரணும் இல்லை. அப்போ என்ன எனக்கு ஆன்சர் கிடைக்கும்? 5x/3. 5x/3 ஆல இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே மாடிஃபை பண்ணணும். பாருங்க, -5x/3 × 3x 3 கேன்சல் -5x². நெக்ஸ்ட் டைம் பாருங்க, -5x/3. இதை பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இங்கேயும் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. 5x/3 வரும், ஒரு -5. சரி, இப்போ இந்த டேர்மையும் இங்கே இருக்க டேர்மையும் டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்மையும் 3x. அப்போ என்ன வரும் பாருங்க, 5x 3 × 3x x கேன்சல். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 5/9. 5/9. இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக 0 வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணிட்டு ஃபைனலாக ஆன்சர் சொல்றது. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 5/9 × 3x 5/3x 5x/3. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +5/9. இப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே என்ன வருது? -5 -5/9 -50/9. இதான் என்னுடைய ரிமைண்டராக இருக்கும். சரிங்களா? சிந்தட்டிக் டிவிஷன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் அந்த மெத்தட்லயும் ஒன்று செஞ்சிடறேன் நான். சரிங்களா? சிந்தட்டிக் டிவிஷன். நெக்ஸ்ட், ரைட், இது ஒரு காரணியாகும். x - 1 ஃபேக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. 2 சம் கொடுத்துருக்கேன். இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் x - 1 ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பான முறையில் என்னவா இருக்கும்? ஆன்சர் வரணும். ஒன்றும் இல்லை, இதை என்னன்னு எடுத்துக்கிறீங்க? f(x)ன்னு எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
எக்ஸ் கியூப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 13x மைனஸ் 1. இதில் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0 வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். 1 கியூப் 7 இன்ட்டு 1 ப்ளஸ் 13 மைனஸ் 7 1 மைனஸ் 7 ப்ளஸ் 13 மைனஸ் 7. இங்கே ஒரு ப்ளஸ் 40 மைனஸ் 40 0 வந்துருச்சு. அப்போ எப்பயுமே அது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நம்பரோட ஆப்போசிட் சைன் அது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால எப்பயுமே என்ன பண்ணிடணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணா -1 ரைட் சைட் போகும்போது +1 மாறிடும். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சு. செகண்ட் ஒன் பாருங்க, அதே f of xன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் கியூப் இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ப்ளஸ் 13x ப்ளஸ் 7. இப்போ என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 ஈக்குவேட் பண்ண 1 ரைட் சைட் போச்சுன்னா -1 வந்துடும். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். சரிங்களா? ஃபேக்டர்னு சொல்லணும்னா ஆப்போசிட் சைன், அதை மறந்துடாதீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்பயுமே ஆப்போசிட். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும், -1 ஹோல் கியூப் 7 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் 13 இன்ட்டு -1 ப்ளஸ் 7. ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க வரும், -1 சார். செகண்ட் டேர்ம் +7 ப்ளஸ் 7, தேர்ட் டேர்ம் -13 ஒரு ப்ளஸ் 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணா பாருங்க, +14 -14 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன சொல்லிடலாம், கண்ணு மூடிட்டு எக்ஸ் இந்த சம்முக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு, இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, இங்க மைனஸ் இங்க மைனஸ், இங்க எக்ஸ் -1, இங்க பிளஸ், எல்லா இடத்துலயுமே பிளஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் எல்லாமே பிளஸ். எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். மேலே முடிஞ்சு. அப்போ ஆப்போசிட் சைன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆப்போசிட் சைனில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு 0 வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபேக்டர், அவ்வளோதான். இன்னொரு ஒன்று இருக்கு, மீப்பேவா காண்க. மீப்பெரு பொது வகுத்தி. இது கம்பல்சரி டிஎன்பிசி டெஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? HCF கண்டுபிடிக்கிறது. ரைட். எப்பவுமே அது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்மு செய்வோம். ஐடென்டிஸ் நம்ம அல்ஜிபிரிக் ஐடென்டிஸ் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதை யூஸ் பண்ணி சம்மு செய்வோம். அதனால தான் இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் HCFனா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கும் 10க்கும் HCF என்னங்க வரும், 5 சார். புரியல, என்னது 5 sir, 5. 5. சரி, அப்ப எல்சிஎம் என்ன வரும் சொல்லுங்க, 10 புரியல. 10 sir. 15 சாரி 10. டீம் ஒன் ஆஃப் த எல்சிஎம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் 10. அப்படின்னா என்னன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். HCFனா இப்போ எத்தனை டேர்ம் இருந்தாச்சு, இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்கு, 2 டேர்மையும் காமனா டிவைட் பண்ற நம்பர் எக்ஸப்ட் 1 தவிர. சரிங்களா? எக்ஸப்ட் 1 தவிர எது காமனா டிவைட் பண்ணுமோ அப்பதான் டிவைட் பண்ணும் HCF பொறுத்தளவுல. அப்ப பாருங்க 5 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். இப்போ இது ரெண்டையுமே டிவைட் பண்ற நம்பர் ஒன்னே ஒண்ணுதான். அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. சரிங்களா? அப்போ HCF எனக்கு இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆன்சர் 5. இதே எல்சிஎம்னா நம்ம கான்செப்ட் என்னன்னா 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் 1 வந்துருச்சு. அப்போ செகண்ட் டைம் 1 வரணும்னா 2 டேபிள்ல போட்டோம்னா வேலை முடிச்சு. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 10. அப்போ எல்சிஎம்னா 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். HCF இப்போ 3 டேர்ம் கொடுத்து HCF கேட்டாலும் 3 டேர்ம் டிவைட் பண்ற ஒரு காமன் நம்பர் இருந்தா டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். எக்ஸப்ட் 1, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ இங்க வாங்க. இங்க என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு, வேரியபிள்ஸும் இருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது, அதையும் பார்த்துருவோம். எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24x y cube z. 24x y cube z. சரி, இப்போ இங்க 16 24க்கும் காமன் ஃபேக்டர் எழுதுங்க. 2 cubes sir. 2 cube 24னா
2 cube 3 3 power 1 2 கியூப்னா 8 8 3s 24. இங்க 2 கியூப்னா 8 தானே 16 வருது. 2 கியூப் இன்டூ 2 2 கரெக்டா? power 4 ஏன்னா 2 கியூப் 8 ஏன் 2 பவர் 4 போடலைன்னா இங்க 2 கியூப் இருக்கு, இங்க 2 கியூப் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர், இங்க எக்ஸ் ஒய் கியூப் இசட். சரிங்களா? ஓகே, டன். இப்போ நான் காமன் HCF என்ன சொன்னேன், காமனா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது 2 கியூப். சரிங்களா? 2 கியூப். வேரியபிள் எது காமனா இருக்கு? x sir y squared எக்ஸ் ஒய் இசட் காமனா இல்லைல்ல? சார் y காமனா இல்ல, squared sir ஆனா இருக்கு, காமனா இல்ல. அப்ப அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் இருக்கு. இதுல எந்த டேர்ம் வரும்? எக்ஸ் வருமா, எக்ஸ் கியூப் வருமா? x வரும் sir எக்ஸ் மட்டும் சார் சரி, அப்ப ஒய் டேர்ம்ல என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப். y squared வரும் ஒய் ஸ்கொயர் அது ஏன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, நம்ம வேரியபிள்ல ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கணும், மினிமமா இருக்கணும். HCFனா ஃபேக்டர் மினிமமா இருக்கும், LCFனா மேக்சிமமா இருக்கணும். இது இந்த குரூப் 1 கொஸ்டின்ல இருந்து குரூப் 8 வரைக்கும் பிளஸ் டெட் கொஸ்டினுமே வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வருஷம் வருஷம் கேட்டுருவாங்க. சரிங்களா? ரைட்டு. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 2 கியூப் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயரா இருக்கும், இல்லைன்னா 8 எக்ஸ் ஒய் ஸ்கொயரா இருக்கும். இசட் டேர்ம் இங்க இருக்கு, இங்க இல்ல. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், காமனா இருந்தா தான் கன்சிடர் பண்ணணும். இசட் காமனா இல்ல, அதனால நான் கன்சிடர் பண்ணல. செகண்ட் ஒன் பாருங்க. டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஓகே, இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். சார் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 2 x squared minus 9 வருமாங்க சார் புரியல, சொல்லுங்க. சரி புரியல. சார் 2x squared minus 18 சிம்பிளிஃபை பண்ணா 2 வெளியில எடுத்துட்டு x squared minus 9 எழுதலாம் இல்லைங்க சார். ஓகே, அது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணா x plus 1 x minus 3 வரும் சார். அதாவது எக்ஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் இது x squared minus 3 சேஞ்ச் வாங்க. ஆமா, x squared minus 3 squared இப்போ வரும் என்ன சார். ஃபார்முலால இருக்கு? x x plus plus 3 x minus 3 x plus 3 x minus 3 சார். ரைட். அந்த பக்கம் வந்து x plus 1 x minus 3 வரும் சார். அத ஃபேக்டரைசேஷன் பண்ணா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி யூஸ் பண்றாப்புல வரும் ஏதோ ஒரு ஃபார்முலா. இப்போ இதை ஒன் சைடு முடிச்சிட்டோம், அடுத்து இங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணா இங்க எதுவுமே எல்லாம் ஒண்ணு கணக்கும். 1 இன்ட்டு -3 சென்டர்ல -2. இங்க என்ன வரும் சொல்லுங்க. சார் x plus 1 x minus 3 பிளஸ் அது 1 எக்ஸ் இருக்கட்டும், மைனஸ் முத இங்க நம்பர்ஸை சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணா -3 வரும் சார். அடிஷன் பண்ணா -2 வரணும் சார். அது எந்த ரெண்டு நம்பரு? 3 Sir, 1 is 1 ஒன் 3 ஒன் 3 இன்னும் 1 is மைனஸ் 3 த்ரீயும் சார் 1 3 சார் 3 3 1 is 3 எது வேணாலும் வச்சு. கரெக்ட். இதைத்தான் கேட்டேன். இப்ப பாருங்க, கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்ல, அதாவது ஒண்ணுதான் இருக்கு. அப்பெல்லாம் நம்ம டைரக்டா வித் சைனோட எழுதிருங்க. எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் x மைனஸ். minus 3 இப்ப இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? x minus 3 x சார். minus 3 சார். எக்ஸ் வேற மைனஸ் த்ரீ காமனா இருக்கா? வேற எது காமன் இல்லையா சார்? அப்ப ஆன்சர் ஃபைனல் என்ன வரும்? x minus 3 சார். எக்ஸ் மைனஸ் மைனஸ் த்ரீ அவ்வளோதான். சரிங்களா? சரி, இன்னொரு சம் பாருங்க. இது இல்ல, நானா இப்ப கொடுக்குறேன். a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், b மைனஸ் சி தான் ஹோல் கியூப், சி மைனஸ் ஏ தான் ஹோல் பவர் 4. இதுக்கு HCF என்ன? மீட்பெரு பொது வகுத்தி என்ன? யாராச்சும் சொல்லுங்க. ஒன்னா சார் Sir, GCD, sir. என்ன வரும்? 18. Sir, 1 sir. ஒன் சார் ஒன் சார் ஒன்ன தவிர வேற எதுவுமே என்ன இருக்காது இந்த இங்க வராது. HCF வராது. காமனா எதுவுமே இருக்காது. அப்ப கண்ணை மூடிட்டு HCF என்ன சொல்லிடலாம்? ஒன்னு சொல்லிடலாம், நோ டவுட். Sir. சரிங்களா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம 8th பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே இது இங்கேயும் இருக்கு. அதனால கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிடுறோம், இதையும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனாக நடத்துறேன். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணோம். இது வந்து டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின், டெட் கொஸ்டின்ல கம்பல்சரி வரும். நம்ம ஆப்ஷனை வச்சு யோசிக்க முடியாது. சரிங்களா? அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம். த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் கிவன் 2 டிஜிட் நம்பர் இஸ் 5. அப்போ சம் பண்ணா என்ன வரணும், 5 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க. என்ன பாருங்க, if the digit are reversed எழுதுறோம், the new number is reduced by 27. சரி, find the given number. பாருங்க, இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம கொடுக்கப்பட்ட எண் இலக்கங்கள் டிஜிட் மாறின பிறகு கிடைக்கிற புதிய எண். இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ எனக்கு இது என்னன்னு எடுத்துக்கிறேன், நான் யூனிட் டிஜிட், இது வந்து 10th டிஜிட். இதோட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், யூனிட் டிஜிட்டா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், 10th டிஜிட்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 10th டிஜிட்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 10x. யூனிட் டிஜிட்னா 1 × y. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நியூ எண் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றாங்க. பாருங்க, ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5, அதை அடுத்ததுல இருந்து செய்ய போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது, அதன் இலக்கங்களை இடமாற்றப்பட்டால் கிடைக்கும் புதிய எண்ணானது கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 குறைவு. சரிங்களா? அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணோட 27 குறைவா இருக்கிறது என்னது, புதிய எண். சரி, எனில் அந்த எண்ணை காண்க. இப்ப பாருங்க, இங்க இடத்த மாத்தினா என்ன வரும்னா, யூனிட் டிஜிட் எக்ஸ் ஆயிரும், 10th டிஜிட் ஒய் ஆயிரும். அப்ப இங்க என்ன வரும்னா 10y + x. சரிங்களா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் இன்னும் புரியுறதுக்காண்டி, கொடுக்கப்பட்ட எண் அதுவும் இந்த புதிய எண் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 27 குறைவுன்னு இருக்காங்க. அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சா 27 கிடைக்கணும். சரி, கொடுக்கப்பட்ட எண் என்ன இருக்கு உங்களுக்கு, 10x + y. புதிய எண் என்ன இருக்கு, இடம் மாறின பிறகு என்ன இருக்கு, -10y - x. மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஈக்குவல் டு 27. அதுபோல் நம்மளுக்கு ஒரு கிவன் ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், சம் ஆஃப் த டிஜிட் இஸ் 5. இது ஒரு கிவன், இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதை சால்வ் பண்ணுவோம். முதல் இங்கே மைனஸால மல்டிப்ளை பண்ணுறேன், ஏன்னா ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்குவோம் நம்ம, ஏன்னா நிறைய பேர் குழப்பம். இப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க, +y -10y - x 27. இப்போ எதுவும் செப்பரேட் பண்ணலாமானா பண்ணலாம். 9x 9y 27. இப்போ 3ஆல 9ஆலே டிவைட் பண்ணிடலாம். அப்போ x - y 3. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 × 2 சால்வ் பண்ணுங்க, ஈக்குவல் டு 5, x - y = 3. அப்படியே ஆட் பண்ணால் எனக்கு y கேன்சல் ஆகிடுது, 8. அப்போ x = 4 கிடைக்குது, x = 4. சரி, இப்போ எனக்கு y வேணும். அதை எடுத்து நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனி ஒன், ஏதாச்சும் ஒன்றில் நான் ஒன்லேயே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் x = 4 in 1. 4 + y = 5, y = 1. எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்போ எனக்கு தேவையான கிவன் நம்பர்ஸ் வேணும்னா, என்னது, கொடுக்கப்பட்ட எண் வேணும்னா எனக்கு என்ன வேணும், 10x + y வேணும். கொடுக்கப்பட்ட எண் 10x + y சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10 × அப்போ 4 40 + 1 41. we get answer. அதே மாதிரி இப்போ பாருங்க, x + y இலக்கங்களின் கூடுதல் 5ன்ட்டேன். அப்போ 1 + 4 5. இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சு.
இந்த மாதிரி எழுத நம்மளுக்கு டயம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாத்தான் அங்கே கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். யூனிட் டிஜிட்டு 10 டிஜிட்டு எக்ஸ்ஒய்னு எடுத்து வேல்யூ போட்டுட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிவனை எழுதிட்டு இது கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் எப்பயுமே கொடுப்பாங்க. கொடுத்து அதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட், நீக்கல் முறையில் தீர்வு காண்க. அவன் தீர்வுன்னு சொல்லியான். ஏன் நீக்கல் முறைன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னா எலிமினேஷன் மெத்தட். இது வந்து ஆதி காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க கான்செப்ட். என்ன கான்செப்ட்? 4a 3b = 65, a + 2b = 35. நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை வந்து எலிமினேஷன் பண்ணணும். எலிமினேஷன் பண்ணணும் என்ன பண்ணலாம்னா, செகண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அதை பண்ணுறேன்றதை சொல்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 4a, 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 4a 8b 35 × 4 140. இப்போ பாருங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த டேர்மே கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன வரும் பாருங்க, -5b 140ல் 65 போச்சுன்னா மைனஸ் எவ்வளோங்க வரும்? 75வா? சப்ராக்ட் பண்ண வரும் -75 தானே? எஸ் சார், எஸ் சார். சார் எஸ் சார். எனக்கு b என்ன வரும்னு சொல்லுங்க. 15 சார். 50. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. சப்ஸ்டியூட் b = 15 n. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a + 30 = 35. a = 30 - 30, 35 - 30, a = 5. we get answer. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை. ஆப்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். அது வந்து எல்லா டயத்துலையும் அது யூஸ் ஆகாது. சரிங்களா? ஒரு சில டைம் டிஃபிகல்ட் ஆகி போகும். நம்ம எப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஆப்ஷன் 5 15 15 5 5 3 3 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்க. நான் ஒவ்வொன்றா ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா, லெஃப்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் சைடு நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சேட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட் சைடு வரல, நாட் ஈக்குவல் வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் வந்து சேட் பண்ணாது. அப்போ நான் எலிமினேஷன் மெத்தட் செஞ்சுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா அது 2 ஈக்குவேஷனையும் செக் பண்ணணும். ஒரு சில சமயம் ஒரு ஈக்குவேஷனை சேட் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷனை சேட் பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 15 எடுத்து 2 ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 65 செகண்ட் ஒனுக்கு 35 வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். அதனால எலிமினேஷன் மெத்தட்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. வேற எங்கேயாச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், குறுக்கு பெருக்கல் முறை மூலம் தீர்வு காண்பது, கிராஸ் மல்டிபிளிகேஷன். இங்கே சத்தியமாக என்ன பண்ண மாட்டாங்க, இதே கான்செப்ட் தான். கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், குறுக்கு பெருக்கலை பயன்படுத்தி தீர்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன். எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்பேன். சரிங்களா? ஆனால் கான்செப்ட் ஃபார்முலா வேணா கேட்கலாம். அதனால தான் இந்த கான்செப்ட் நான் வச்சிருந்தேன். இந்த பாருங்க, இதான் அந்த குறுக்கு பெருக்கல் கான்செப்ட். x = b1 c2 b2 c1 divided by a1 b2 minus a2 b1, y = c1 a2 minus c2 a1 divided by a1 b2 minus a2 b1. சரிங்களா? அதை வந்து எக்ஸ் ஒய் 1 அப்படின்றத மாற்றி எழுதணும். சரிங்களா? இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஆனால் இதை சத்தியமாக கேட்க மாட்டேன். சரிங்களா? ஆனால் இதை கேட்க சான்சஸ் இருக்குது. வேற ஒன்றுமே இல்லை, இதை கேட்க சான்சஸ் இருக்குது. அது எப்படின்றது இதை யூஸ் பண்ணியே நம்ம சொல்லிடலாம். எக்ஸ் ஒய் 1 b1 b2 c1 c2 a1 a2 b1 b2. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் பாருங்க, அதாவது செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுலேயே கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன இருக்குன்னா a1 b1 c1 இருக்கு, a1 b1 c1. ஆனால் எங்கே செகண்டில் அதாவது சென்டரில் ஆரம்பிச்சு அதுலேயே முடிக்கணும். அதாவது b1 b2 a1 a2 c1 c2 இருக்கும். c1 c2 இருக்கும். இப்போ நம்ம எதில் ஆரம்பிக்கணும்னா b1 b2 c1 c2 a1 a2 ஒன் செகண்ட் b1 b2ல கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ பாருங்களேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு டினாமினேட்டர் எழுதிடுவாங்க. b1c2 மைனஸ் b2c1 y டிவைடட் பை, இப்போ இது கீழே இருக்கிறத இதை மல்டிப்ளை பண்ணணும். c1a2 மைனஸ் c2a1 1 டிவைடட் பை a1b2 மைனஸ் a2b1. இந்த ஃபார்முலா கேட்கலாம். இதை மக்கப் பண்ணுறது கஷ்டம். பட் இதை வச்சு தாராளமாக இதை எழுதிடலாம். மக்கப் பண்ணுறதுனால பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை 1 டிவைடட் பை, ஏன்னா அவன் தீர்க்கன்னு சொல்லுவான், குறுக்கு பொருட்களை பயன்படுத்தி தீர்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபார்முலாஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இதைத்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 3x மைனஸ் 4y மைனஸ் 10. 4x பிளஸ் 3y கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு வந்துடும். மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் 1 இதில் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒய் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, மைனஸ் 4 3. அடுத்து கான்ஸ்டன்ட்டை நெக்ஸ்ட் எழுதுங்க. கான்ஸ்டன்ட் என்னது, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன், b1 b2 c1 c2 a1 a2 b1 b2, இந்த கான்செப்ட். இப்போ இது என்ன வந்துடணும், ஃபர்ஸ்ட் ஒன் இது a1 இது a2 இது b1 இது b2 இது c1 இது c2. இப்போ அப்படியே சென்ட்ரல் எழுதுங்க. அதாவது கான்செப்ட் எழுதுங்க. c1 c2 பாருங்க, மைனஸ் 10 ப்ளஸ் 3. சரி, நெக்ஸ்ட் என்ன வரும், 3 ஒரு 5 3 மைனஸ் 5. நெக்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேயே முடிக்கணும், மைனஸ் 4 3. இவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் டிவைடட் பை போடணும். எக்ஸ் டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 மைனஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் மைனஸ் 30. ஒய் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 50 மைனஸ் 9. 1 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 9 மைனஸ் ஆஃப் 20. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 30 மைனஸ் 12 ப்ளஸ் 18. இங்கே வந்து 41. இங்கே என்ன வந்துருன்னா மைனஸ் 11. சரிங்களா? மைனஸ் 11. கரெக்டாக எழுதியிருக்கேனா? ஆன்சர் வரலையே. என்ன எழுதியிருக்கேன், b1 b2 எழுதிட்டேன்னா 4 எழுதிட்டேன், c1 c2 மைனஸ் 10. இங்கே 5ல் இருக்கு, நான் 3 போட்டு வச்சிருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, 20 நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 15 வரும். சார் அதே மாதிரி A2க்கு 4 வருங்க சார். இதான் வர சொல்லுங்க, என்னது A2க்கு A1 A2க்கு 4 வரும். ஆமாம், நான் என்ன நினச்சிருக்கேன், மைனஸ் -5 போட்டிருக்கீங்க சார். கரெக்ட். சும்மா தப்புனா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. a1 a2 4. அடுத்து என்ன, b1 b2 மைனஸ் 4, அது கரெக்டு. அவ மைனஸ் 20 மைனஸ் 30 என்ன இருக்கு நம்மளுக்கு, b1 b2 சார் y by -40. இருங்க b1 b2 என்னது, 4x 3 தப்பு தானே, கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். மைனஸ் 10 5 மைனஸ் 5 போட்டிருக்காங்க, எதுக்கு, c1 c2 என்ன, மைனஸ் 5ல் வருது. கரெக்டா? ஆமாம். அப்போ ப்ளஸ் 20 மைனஸ் 30 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 50. இங்கே மல்டிப்ளை பண்ணா தப்பா எழுதுனா தாராளமாக சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் லிட்டில் கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன், மாற்றி எழுதிவிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. -40 -8 -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 8ல் வரும். 3 3 சார் 9 ப்ளஸ் 16. இது குழப்பு தான் பாருங்க.
ஃபார்முலால மைனஸ் ஆஃப் வரணும், அது ரொம்ப முக்கியம். -40 மைனஸ் ஆஃப் -15, இங்க 9 மைனஸ் ஆஃப் 16. -16. இப்போ பாருங்க +50 ஆயிடும். இது மைனஸ் மைனஸ் பிளஸ், இங்க -40 + 15 -25, இங்க என்ன வரும் +25. சரி, இந்த ஆர்டர் மாத்தினது தப்பா போச்சு. இப்போ நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணுங்க, எக்ஸ் கிடைச்சிடும். செகண்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணுங்க, ஒய் கிடைச்சிடும். நான் ஒரு பாருங்க 50 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 50/25 x = 2. அதே மாதிரி செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்க. y - 25 = 1/25, y = -25/25 -1, we get answer. இதுவும் ஆப்ஷன்ல இருந்தே நம்ம சொல்லிடலாம். ஜஸ்ட் ஆனா குறுக்கு பெருக்கல் எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேற எங்கேயாச்சும் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கான்செப்டை பார்த்து இது ஆக்சுவலா ஃபார்முலாவே கேட்டிருந்தாங்க 2013லயோ 14லயோ 1.5 ஹவர்ஸ்ல வச்சதா இல்ல அடுத்து ரீடெஸ்ட் வச்சான்னு தெரியல. இது அப்படியே கேட்டிருந்தாங்க. யூனிக் சொல்யூஷன்னா A1/A2 B1/B2 கன்சிஸ்டண்டா இருக்கும். A1/A2 B1/B2 C1/C2 மூணுமே ஈக்குவலா தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஈக்குவலா வந்து தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட் வந்து நாட் ஈக்குவலா இருந்தா நோ சொல்யூஷனா இருக்கும். யூனிக் சொல்யூஷன் அதாவது ஒரே ஒரு தீர்வு, எண்ணற்ற தீர்வு, தீர்வு இல்லை. இந்த ஃபார்முலாவே கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க. இது நீ உங்களுக்கு ரீகால் பண்ற கண்டிஷன் இதை நான் பிடிஎஃபாக வச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த 9th பார்த்த கான்செப்ட் ஃபுல்லாக இது அப்படியே வந்துடும். 10 பாயிண்ட்ஸில் கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதை ஜஸ்ட் கடைசியாக ரீகால் பண்ணி யூஸாக இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. செக் வெதர் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். சே ஹவு மெனி சொல்யூஷன் வி ஹாவ், இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அந்த ரிசல்ட் வேணா எழுதிக்கிறேன் நான். A1/A2 B1/B2 ஒரே ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்னது, மூணுமே ஈக்குவலா இருக்கு. A1/A2 B1/B2 C1/C2 மூணுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா எண்ணற்ற தீர்வு, இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலா இருந்து B1/B2 C1/C2 நாட் ஈக்குவலா இருந்தா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன், அவ்வளவுதான். இப்போ நம்ம கொடுத்த சம பாருங்க. 2x - 4y = 7, x - 3y x - 3y காணோம். இது ரெண்டும் தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காப்பி டைப் படிச்சல கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அதாவது 2x - 4y 7, x - 3y = -2. சரிங்களா? சரி, இப்போ நான் A1/A2 டிவைட் பண்ணணும். இதுல A1 என்னது, இது A1, இது A2, இது B1, இது B2. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று கான்ஸ்டன்ட் எங்கே வந்திருக்கணும்னா ரைட் சைடு வந்திருக்கணும். அப்போ என்ன பண்ணிடுறேன் நான், இப்படி எழுதிடுறேன். இது +2 = 0. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்று தான் ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின். C1 C2 இப்போ டிவைட் பண்ணி சொல்லுங்க பாருங்க. A1/A2 என்ன வரும், டக்குன்னு சொல்லுங்க. என்ன 2 கொஸ்டின். A1/A2 என்ன வரும், 2/1 சார். 2/1. சரி, அடுத்து எனக்கு என்ன வேணும், B1/B2 வேணும். இது என்ன வரும் பாருங்க, 4/3. 4/3. சரி, அடுத்து C1/C2 மூணுமே -7/2. -7/2. அப்ப எனக்கு இன்ஃபினிட்டி சொல்யூஷன் வராது. கரெக்டாங்க? இன்ஃபினிட்டி சொல்யூஷன் வருமா, வராது. ஏன்னா எனக்கு மூணுமே ஈக்குவலா இருக்கா, இல்ல. சரி, இப்ப இது பாருங்க,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஈக்குவலாக வந்து தேர்ட் ஒன் வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கானா இல்லை. ஏன்னா 2வும் 4/3மே நாட் ஈக்குவல் தான். அப்போ நமக்கு என்ன வராது, நோ சொல்யூஷன் வராது, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனும் வராது. அப்போ நமக்கு என்னதான் வரும், ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு வந்து தெரியும். A1/A2 B1/B2 அப்படின்னா என்ன அர்த்தம், 4/3 என்னங்க வரும், 4/3 என்ன வரும், 1 பாயிண்ட் சம்திங் வருமா, 1.1. அப்போ இதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் 4x + y = 3. அதோட பேர் எதுனா இது. அடுத்து இது ரெண்டும் சேர்ந்தது 3 சம். அவங்க மொத்தமா 1 2 3 4 5 6 அடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இங்கேயும் அதே கான்செப்ட் தான். சம்மை எழுதிடுறேன். என்ன சம்னா 4x + y - 3 = 0, 8x + 2y - 6 = 0. என்னது, A1 A2 B1 B2 C1/C2. A1/A2 என்ன வரும் சொல்லுங்க. 1/2 சார். 1/2. 1/2. B1/B2 C1/B2 1/2. அது 1/2. 1/2. C1/C2 அது 1/2 சார். அப்ப இன்ஃபினிட்டி சொல்யூஷன் கூட ஈக்குவலா இருக்கனால செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. பண்ணுங்க சார். ஆமா, செகண்ட் கண்டிஷன் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். தேர்ட் ஒன்று அதே மாதிரி தான். இப்போ இந்த சம் கேட்கலன்னு வைங்களேன், இந்த லாஸ்டா பார்க்க போறோம் பாருங்க, அந்த ரெண்டுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஒரே ஒரு தீர்வு எனிகேட்டர் தீர்வோட கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த கேயின் மதிப்பை ஆராய, கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகும். ஏன்னு பாருங்க, இந்த சம தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் உண்டெனில் கேயின் மதிப்பு காண்க. அப்போ ஒரே ஒரு தீர்வு நம்மளுக்கு என்ன தெரியணும், A1/A2 B1/B2 இதுதான் ஒரே ஒரு தீர்வு. சரிங்களா. அப்புறம் என்னன்னா ரெண்டு நாட் ஈக்குவல்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா. ஒரே ஒரு தீர்வுனா என்னது, இது ரெண்டுக்கும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சமன்பாடு எழுதுங்க. kx + 2y = 3, 2x - 3y - 1 = 0. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது A1/A2 C1/C2. ஆன்சர் பாருங்க, எனக்கு என்ன வரும், இது ரெண்டு நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லணும். ஆன்சர் என்ன வரும், k/2 நாட் ஈக்குவல் டு 2/-3. அப்போ k என்ன வரும் பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, -4/3. இவ்வளோதான் ஆன்சர். இது தெரிஞ்சா போதும். அந்த கிவன் கொடுக்குறேன் பாருங்க, ஒரே ஒரு தீர்வுனா நாட் ஈக்குவல், ஃபர்ஸ்ட் ரெண்டே நாட் ஈக்குவல். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று, இந்த சம் பாருங்க, இந்த தொகுப்பிற்கு தீர்வுகளே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ தீர்வுகளே இல்லைன்னா நம்மளுக்கு முதல்ல அந்த கண்டிஷன் தெரியணும். என்ன தெரியணும், A1/A2 B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2. இதை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 8x + 5y - 9 = 0, kx + 10y - 15 = 0. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் சொல்லுங்க. (8/k). செகண்ட் ஒன் என்ன வரும், 5/10. தேர்ட் ஒன் 1/2. இதான் கான்செப்ட். சரிங்களா. இங்கே மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும், கே தான் வேணும். நான் முதல் ரெண்டை கம்பேர் பண்ணாலும் சரி, லாஸ்ட் ரெண்டை கம்பேர் பண்ணாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, ஆன்சர் சேமாக தேவை. 8/k 5/10. எனக்கு கே வேணும். அப்போ 8/10 / 5. கேயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ k = 16. அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷனை கொடுத்துக்காம பாருங்க, நோ சொல்யூஷன் அப்படின்னா கே கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இந்த கண்டிஷனை எடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு தீர்வுனா இது ரெண்டு நாட் ஈக்குவல்னு எடுத்துட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதோட நம்மளுக்கு என்ன முடியுதுன்னா 9th முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா 10th பார்க்க போறோம். இல்லைங்களா. 10th கான்செப்ட் பார்க்க போறோம்.